குருவே துணை இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் கும்பராசி சகோதர சகோதரி அனைவருக்கும் கண்ணாமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்போதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் செப்டம்பர் மாதம் 2025 என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது. வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, கொம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்து விடுதலை ஆகுமா, அது மட்டும் இல்லை கடன் தொல்லை தீருமா, எதிரி தொல்லம் தீருமா, ஆரோக்கியம் மேம்படுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்வி, மனக்குழப்பங்கள் நீங்குமான்னு இந்த மாதம் எவ்வாறு இருக்க போகுது பாருங்கள், விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2 அமர்ந்திருக்கிறார் சனி பகவான். குடும்பத்தில் ஒரு சமநிலை தான் இப்போது இருக்கும். பெரிய அளவு ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. ஒரு சமநிலையில் கொண்டு போவார். வர வேண்டிய பொருளாதார தடைகளை பிரச்சனைலாம் கொஞ்சம் நிதானமாக தான் கொடுப்பார். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் படிப்படியாக விலகும். கணவன் மனைக்குள் இருந்த ஈகோ பிரச்சனை, ஒருத்தருக்கு இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும். உடனே விலகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும். ஒருத்தரை விட்டு கொடுத்து போங்க. வீட்டில் இருக்கும் மாமனார் மாமியார் நாத்தனார்னு பிள்ளைகள் எல்லாரிடத்துலையும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. யாரையும் பகைச்சிக்கிட்டு விரோதம் பண்ணிக்காதீங்க. குடும்ப சூழ்நிலையும் குடும்ப வாழ்க்கையும் குடும்ப நிம்மதியுமான சந்தோஷம் எல்லாம் ஒரு சமநிலையாக ஓடிக்கொண்டிருப்பதனால் பெரிய அளவு பாதிப்பில்லாதனால சந்தோஷப்பட்டுக்குங்க. உங்கள் ராசியில் ராகபகவான் குரு பாடலில் அமர்ந்திருப்பது ஆரோக்கியம் மேம்படும். பெட்டில் இருக்கணும், நல்லா வீட்டுக்கு வந்துடுவீங்க. மன தெளிவு கிடைக்கும். ஓடி உழைப்பிங்கன்னா 5 காசு கையில் நிற்காது. அதனால் ஒரு புத்து வழிபாடு பண்ணுங்க. புத்து வழிபாடு அருகாமையில் புத்து வழிபாடு பண்ணும்போதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். திடீர் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் திடீர் செலவும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆக முதல்ல திடீர் பணம் வரும், திடீர் செலவு. ஸோ மேக்ஸிமம் கை கடிக்காத அளவுக்கு உங்களுக்கு அப்படியே போயிடுறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஓடும். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு, அதாவது கும்பராசிக்கு 5ல் குரு பகவான் அமர்ந்திருப்பது நீண்ட நாள் கனவான அந்த புத்திர பாக்கியம் கனவு, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, செய்யாத ஹாஸ்பிட்டல், பார்க்காத செக் பண்ணாத ஹாஸ்பிட்டல் என்றெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் ஒரு நல்ல செய்தியாகவே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு வருத்தப்படணும், கேட்பாங்க. சில படிக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம், போக நல்லா படிப்பாங்க. அதனால் பிள்ளைகளோட ஒரு கவலைகள் இப்போ மனசுக்குள்ளே எப்போ ஓடிட்டு இருக்குது. அது போக நிவர்த்தி ஆகும், சரியாகும். அதனால் அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது உங்களுடைய நம்ம சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்களே பிள்ளைகள் என்ன பெருசாக வருத்தப்பட வேண்டாம், போக சரியாகும். 6ல் சுக்கிரன் அமர்ந்திருப்பது திடீர் செலவு, திடீர் பண வரவு இதெல்லாம் இருக்குது. பணத்துக்கு ஒரு நிரந்தர ஒரு தொழில் அமையும், நிரந்தர ஒரு வருமானம் அமையும். ஏதோ ஒரு வழியில் காசு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் பெரிய அளவு வருத்தப்படாது. தொழிலில் ஒரு சின்ன சின்ன தடங்கள், ஒரு சின்ன சின்ன பாதிப்பு, பெண்களால் ஒரு அவமானம் ஏற்படும் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெண்களால் ஒரு அவமானம் இதெல்லாம் ஏற்படும். பார்த்து பக்குவமாக கையாளுவது சிறப்பு. ராசிக்கு 7ல் உங்கள் ராசிக்கு 7ல் புதன் சூரியன் கேது இருப்பது, முக்கூட்ட கிரகங்கள் அங்கே அமர்ந்திருப்பது கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும். உங்களுக்கு 4 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, மனைவி 4 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. 2 பேருமே பேச்சு கேட்டுக்கிட்டு குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு ஒற்றுமை இல்லாமல் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளாலும் பெரியவங்களாலும் சண்டை போட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. குடும்பனாலே ஒற்றுமை இல்லை இந்த மாதம் கணவன் மனைக்குள்ள. இந்த மாதம் வருத்தப்பட வேண்டாம். மாதம் கடைசியில் ஓரளவு நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆகவே பார்ட்னராக எந்த தொழில் இப்போது ஆரம்பிக்காதீங்க. பார்ட்னராக நடந்துக்கிற தொழிலில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணின்னு போவாங்க. பார்ட்னர் தொழிலை
விரிவுபடுத்த வேண்டாம். இருக்கிற மாதிரி இப்போ செஞ்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ல் செவ்வாய் இருக்கிறார். வண்டி வாகனம் கவனம் தேவை. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது மட்டும் இல்லை, வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டுங்க. திடீர்னு போலீஸ் பிடிக்கும் உங்கள் வண்டிக்கு, ஃபைன் போடுவாங்க. இந்தமாதிரி அமைப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் எலக்ட்ரிக் பொருள் ரிப்பேர் ஆகிறது வாய்ப்பு இருக்கிறது. டிவி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னால் அதை கெட்டு போகுது திடீர்னு. அதனால் கொஞ்சம் பக்குவமாக கையாளுவது சிறப்பு. ஓகேவா? உங்கள் ராசிக்கு அதாவது திருமணமாக ஆகவில்லைன்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாக. உங்கள் 7 சனியை ஓடனாலும் அவர் சுப காரியங்களை தடை போட மாட்டார். வீடு காட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், இது காது குத்தலாம், என்ன வேணாலும் சுப காரியங்களும் செய்யலாம். அதெல்லாம் தடை போட மாட்டார். அதனால் வருத்தப்பட வேண்டாம். திருமணம் கைகூடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை இல்லை அரசு வேலை செய்யும் பெண் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு போகிறேன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வெளிநாடு போகலாம். உங்கள் முயற்சி வேலை கிடைக்கும். வெளிநாடு யோகமும் இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்துமே ஒரு சிறப்பாகவும் சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதனால் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வயசானவங்களால் ஒரு ஆதாயம், பெண்களால் ஒரு ஆதாயம், எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கும் பெரியவர்களை, தாத்தா பாட்டி அப்பா அம்மா யார் இருந்தாலும் கவனிங்க. அவங்க சோறு போடுங்க. அவங்களுக்கு நினச்சது வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது மிக மிக சிறப்பு. வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லுவது அதனுடைய ஆசீர்வாதம் தான். அதனால் நீங்கள் அதை கூடுமான வரையில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு உடலில் ஒரு சின்ன மாதம் இடுப்பு பகுதியில் ஒரு பிரச்சனை, கால் பகுதியில் ஒரு பிரச்சனை, கால் வலி இடுப்பு வலிலாம் ஓடிட்டு இருக்குது. அதுதான் போக போக சரியாகும். சுட தண்ணி போட்டு குளிங்க. சரிங்களா? நல்லா டெய்லி தேங்காய் எண்ணெய் போட்டு எங்கெங்கே இடுப்பு வலியாக தேங்காய் எண்ணெய் தேய்ங்க, முட்டி வலியாக தேங்காய் எண்ணெய் டெய்லி தேய்ச்சிட்டு வாங்க. ஒரு நாள் 2 நாள் நல்லா ஒரு மாத கணக்கில் போக போதும் ஒரு மாற்றம் தெரியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிகரமாக கிடைக்க ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வம் வரலால் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக எனக்கு குலதெய்வம் கோயில் செல்லாமல் இருக்கிறீங்க, தெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு குலதெய்வத்தை சென்று குடும்பத்தோடு நீங்கள் எப்படி வழிபடுவீங்களோ முறைப்படி வழிபட்டு 4 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். காரியத்தடை, சுபகாரியத்தடை, எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளுக்கும் ஒரு விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். ஆகவே உங்கள் எதிர்பாராத யோகம் இருப்பதனால் எல்லாமே கைகூடி வரும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.